பாரு மக்களே, நீங்கள் பார்த்து முடியாது கணேஷ் தமிழ் கேமிங். இன்ட்ரோ மட்டும் போட்டு போயிடலாம் வாங்க. ஸோ கைஸ், இந்த கேமோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் எகோ. ஆக்சுவலி காமிச்சிருக்க மாட்டேன், அது வந்து ஏன் தப்பு தான் கைஸ், மன்னிச்சுங்க. ஃபஸ்ட்டு போனோன்னா புல்லட் எடுக்கணும்னு டே புல்லட்டே எது வாங்கலாம். டே 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 அம்புகுறி காட்டுது, எடுத்துடும். இருங்க கைஸ், இருங்க கைஸ். டே எனிமி வரானுங்க. டே என்கிட்ட புல்லட் வேறு எடுக்கலாம். ஐயோ எடுக்கிறதுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? ஐயோ கேர்ள்ஸ் கைஸ் புல்லட்டு. சரி விடுங்க கைஸ், அடுத்த மேட்ச்சில் பார்த்துப்போம். பரதேசிங்க ஒரு புல்லட் எடுக்கிறதுக்குள்ளே. டே நான் வீடியோ பார்த்துட்டு வந்த வரைக்கும் அந்த கேம் வந்து ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும். நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே அடியில் போட்டோம். சரி அவங்க அடுத்த மேட்ச் போடும். அவன் எந்த நாய்டா என் கூட வருது எங்கள் டீமில். 2 பேருமே ஸ்னைப்பர் பிளேயர் தாங்க. அதே மேப் அதே வேணும். இந்த அடி டே புல்லட் ஏடு விட மாட்டீங்கண்ணா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? மொளை போய்ட்டாங்க இருக்கிற புல்லட். பின்னாடி எனிமி எனிமி எனிமி. யோ கைஸ் கைஸ் ஹெல்த் வேறு இல்லை கைஸ், நோ கைஸ் பண்ணுறது. ஐயோ செத்துறாங்க கைஸ். ஸோ கைஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. நீங்கள் லைக் பண்ணாதான் அடுத்த மேட்ச்சில் ஜெயிக்க முடியும். அடுத்த மேட்ச்சில் போக நம்ம ஜெயிச்சிருவோம். மெடிக்கெட் எப்படி போடணுன்னு தெரியல கைஸ். மெடிக்கெட்லாம் எப்படி போடணுன்னு சொல்லுங்கள். தெரிஞ்சு அதில் போய் நிற்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் இந்த கேம் யாராவது விளையாட்டிங்கன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இந்த குண்டை நான் செம்மையாக அடிப்பேன் கைஸ். ஸோ கைஸ் நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்கணும். ஆமாம் வர்றா. டே டே குண்டா ஏன்டா எடுக்கிறீங்க? ஆமாம் எடுத்துரு. அவன் இனிமேல் அடிக்கிற கேப்பில் சூப்பர் மெடிக்கெட்டு. போடு சூப்பர் கைஸ். நம்ம இங்கேயே நிற்போம். ஏன்னா நான் வீடியோவில் பார்த்த வரைக்கும் அவங்க டீமெட்டை ரிவ்யூ பண்ண முடியும். அவனுங்க டே வரானுங்க. நான் போட்டேன்னா என் டீமெட்டு போட்டானுங்க. எவ்வளோ நான் தான் போட்டேன்னா அவங்க இன்னொருத்த பார்த்து வந்தாங்க. அதான் போட்டேன். ஒரு வேளை இவனுடைய ஆத்மா வந்து முன்னாடியே பார்த்துச்சோ ஏதோ ஒன்று விடுங்க பார்த்துக்கலாம். ஏதோ ஒரு பரதேசி வருது. போடு ஹெல்த் வரல கைஸ். எப்படி மெடிக்கல் சுற்றணும்னு சொல்லி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். எனக்கு ஐயோ போடு. அங்கே ஒரு பரதேசி இருக்குது. அடிச்சிடு மெடிக்கெட் எடுப்போம் ஃபஸ்ட்டு நம்ம. ப்ளீஸ் எப்படி கைஸ் நம்ம மெடிக்கெட் போடுறது? ஹெல்த் இல்லைன்னா அது சுற்றி காட்டுதுன்னு நினைக்கிறேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் சைடில் இந்த ஆம்புலன்ஸில் அந்த சிம்பிள் போட்டு கைஸ் என்ன 3 அலைவு இருக்குது கைஸ். நம்மகிட்ட மெடிக்கெட் வேறு எப்படி சுற்றணும்னு தெரியல கைஸ். ப்ரோ நீங்களே அடிச்சுக்கோங்க ப்ரோ. போடு இன்னும் ஒருத்தன் தான். அவனை மட்டும் போட்டால் நம்ம முடிச்சதுன்னு நினைக்கிறேன். இல்லை இதில் ஃப்ரீ ஃபயர் மாதிரியா இல்லை நம்மளே காட்டுமா தெரியலையா? பயமாகுதா? எனிமி சாயம் பாவம் என்னை கொண்டீங்கன்னு உங்களுக்கு சாபம். ஏக்கா உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி விட்ருங்கக்கா. ஐயோ பரவாயில்ல கைஸ். செகண்ட் பிளேஸ் தான் நம்ம, பிரச்சனையே இல்லை. அப்போ சந்தேகமும் இல்லை. ஏன்னா நம்ம மெடிக்கல் எப்படி சுற்றணும் தெரியல கைஸ். அதான் கைஸ் பிரச்சனை. சரி வாங்க அடுத்த மேட்ச் ஆரம்பிப்போம். ஒரு 4 மேட்ச் போடலாமா இல்லை அப்படியே போகிற போக்கில் போடுவோம் கைஸ். லைக் போட்டால் தான் கைஸ் இந்த மேட்ச் எப்படியாவது ஜெயிக்க முடியும். இந்த கேரக்டர் என்ன வித்தியாசம்? இந்த கழுகு கேரக்டர் எனக்கு தெரியும் கைஸ். போய் முதல்ல புல்லெட்டு தூக்கணும்டா. புல்லட் எடுத்தாச்சு. 120 புல்லட் எடுத்த உடனே சூப்பர். போடு நான் போட்டேன்னா அவன் போட்டான்னு தெரியல. எனிமி ப்ரோ அடிங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஐயோ நம்ம டீமெண்ட் நாக் ஆகிட்டான். 2 பேரும் நாக்கு. இன்னும் ஒருத்தன் எனிமி போடு. ஐயோ இப்படியும் செகண்ட் பிளேஸ் தான் வந்திருக்கோம். அடுத்த மேட்ச் எப்படியாவது நம்ம ஜெயிக்கிறோம் கைஸ். விக்ட்ரி அடிக்கிறோம் நம்ம. என்னடா எல்லாம் பூயா அடிக்கிறோம் தான் சொல்லுவாங்க. நீங்கள் வெற்றின்ற நினச்சிக்கிறீங்க. பூயான்னு சொல்லி பழகிடுச்சு. இது விக்ட்ரின்னு நினச்சி இது பண்ணுங்க. இறங்கினா மேட்ச் கழுகு வந்துருக்கோம். நம்ம கேரக்டர் இன்னொருத்த வந்திருக்கோம் ஸ்ட்ரைக்கர். இது புது மேப்புன்னு நினைக்கிறேன். புல்லட் எடு ஃபஸ்ட்டு.
12 டீம் இறங்கியிருக்காங்க கைஸ். போகிறோன்னே முதல்ல ஒரு மெடிக்கெட் எடுத்து கையில் வச்சுப்போம். எப்படி போகணுன்னா ஆனால் தெரியாது. இதுக்கு எதுக்கு மெடிக்கெட்டுன்னு தோணும் ஆனால் உங்களுக்கே சும்மா ஆனால் திக்குன்னு இருக்குது கைஸ் ஒரு மாதிரி. ஸோ கைஸ் அப்புறமா இதை மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ கைஸ் இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம். பயமாகுது. எனிமி வேறு எத்தனை பேர்? எனிமி 12 பேர், நம்ம 13 பேர். போனாக்கா தோற்று போவேன்னா நீ இப்படி வாயை வச்சுட்டே போனால் நினச்சிக்கோங்க. சூப்பராக தோணுச்சு. போடு இன்னொருத்தனை போட்டேன். ஐயோ 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 குண்டை 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 ஸ்டைக்கு நம்மள மாதிரி ப்ரோ 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 அடி ப்ரோ அடி ப்ரோ. ஆட நாயங்களாம். பரவாயில்ல பரவாயில்ல, நம்ம டீம் மட்டும் முக்காசு எழுத குறைச்சிட்டோம். போடு பூயா. விக்ட்ரி சொல்லியே பழகிச்சு கைஸ். விக்ட்ரி நம்ம லெவல் 2 இருந்துச்சு. லெவல் 1 லெவல் 2 போயிட்டாங்க. ரொம்ப பிரமையாக இருக்குது. நம்ம தான் பற்றி ஃபஸ்ட்டு பேசி இன்றைக்கோட இதில் போக போக அவங்களே வந்துடுவாங்க விளையாடி விளையாடி பாயிண்ட் எடுத்து. கைஸ் இப்போ கூட யாரும் வந்துருக்காங்க. 2 பேருமே ஸ்னைப்பர் பிளேயர். இப்படிலாம் வந்து எப்படா ஜெயிப்போம் பரதேசி நாய்ங்களா. அப்படியே புல்லட்டே எங்கடா அப்படி புல்லட்டே இல்லைடா. இது ஒன் சைட் புல்லட் இல்லை. சரி கைஸ் கேம்கார மேலே தான் தப்பு, ஏமால் தப்பு. ஏன்னா ஒரு டீமில் 3 பேர் எப்படி கேட்டு இந்த புல்லட் நம்ம பற்றும் கிட்டே வச்சுருந்தாங்க. எடுத்துட்டு சீக்கிரம் போய் எடுத்துக்கிட்டு ஒரு புல்லட் தானே ரீலோட் பண்ணுறாங்க நாயை பார்ப்போம். 120 புல்லட் கட்சிச்சு. ப்ளஸ் கையில் வர ஒரு 30, 120 கூட ஒரு 30, மொத்தம் 150. அப்பா எனிமையை போட்டாச்சு. டேய் இந்த மாதிரி புதலில் உட்காந்து சாக வேண்டியதான். நானாவது ஒன்று ரிவைவ் பண்ணிட்டேன். கும்பலாக வராங்க. டேய் போடு 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 போடுங்க. ரிவைவ் பண்ணிடலாமா? ரிவைவ் பண்ணி ஸோ என்ன எனிமி ரிவைவ் பண்ணுறேன். போடு 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 போடு. விக்ட்ரி. மொத்தம் 4 மேட்ச் தோட்டு கடைசியாக ஒரு லாஸ்ட் போன மேட்சும் இந்த மேட்சும் வின்னு நினைக்கிறேன். விக்ட்ரி நினைக்கிறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது ப்ளீஸ். ஸோ இன்னொரு கேமில் போட்டு எவ்வளோ முடிக்கலாமா இல்லை வேணாமா? இல்லை இன்னொரு 2 மேட்ச் போட்டால் போடுவோம். அப்பா எவ்வளோ எழுதுறாங்க மேட்ச் அப்போ ஆயிடுச்சு. இது என்னடா எஸ்ஏ எவ்வளோ எப்படி போட்டு வச்சுக்கிறானுங்க பாருங்க ப்ளீஸ். 2 பேருமே ஒரே கேரக்டர் எடுத்துருக்கோம். மாற்றி எடுத்துருந்தோம் ப்ளீஸ். ஒரு டீம் கரெக்டாக இருக்கும். அந்த புல்லட் போய் எடுத்துரும் அவன் இருக்கக்கூடாது. என்ன ஒரு பேரசம் நீங்கள் நினைக்கலாம். அதுதான் இதை கேட்டுச்சு கூட நிலைமை அப்படி. நானும் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி குடோனில் உங்களை அரெஸ்ட்டாங்களாம். இந்த மாதிரி மற்றவங்க கொண்டாதான் உங்களால் வெளியே போக முடியும். அப்படி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். லைக் தான் இந்த மேட்ச்சில் நம்ம ஜெயிக்க முடியும். ஒரே லைக் தானே போட்டு விட்டு பாருங்கள் கைஸ். முதல்ல அரௌண்டில் இருக்கிறானா அதே பார்க்குறேன் போட்டாச்சு. இனிமே ஸ்னைப்பர் வச்சுருக்கான்னு நினைக்கிறாங்க. ஆண்டாது கைஸ் போட்டாச்சு. சரி தான் சொல்லிட்டு மேட்ச் போட்டு எல்லாத்தையும் சரி கைஸ் கொஞ்சம் தொண்டை கட்டிச்சு. கைஸ் இப்போ போய்ட்டு புல்லட்டு முதல்ல எடுப்போமா? எடுத்துருவோம். இதுலேயும் ஜோன்லாம் இருக்குது கைஸ். சொல்ல மாட்டேன். எனிமி வாங்க. குண்டை 2 பேர் குண்டு. ப்ரோ பார்த்தடிங்க ப்ரோ. சூப்பர் ப்ரோ. நம்ம டீம் ரிவைவ் பண்ணுங்க பாருங்க. இது எலக்ட்ரிக் ஷாக் வைக்கிறதாங்க இதுவும் எடுத்து அப்படியே அவன் நெஞ்சில் வைப்போங்க. எலக்ட்ரிக் ஷாக்கை ஹெல்த் இந்த ஜோன் வந்து பாருங்க பின்னாடி. இதாங்க இதில் வைக்கிற ஜோன். ஐயோ மாட்டி போட எப்போ சும்மா 3 பேர் வாங்க செத்துறா வசியமாக இருந்தா போடு. மறுபடியும் விக்ட்ரி வச்சாச்சு கைஸ். இன்னும் ஒரே ஒரு மேட்ச் போட்டு இந்த வீடியோ முடிச்சலான்னு தோணுது கைஸ். இதுங்க பிக் செஸ்ட் ஓப்பன் ஆகிருக்கு பார்த்துக்கோங்க.
இது சாதா டெஸ்ட் கைஸ். ஸோ கைஸ் இப்போ நம்மளுக்கு வந்து 400 ரூபாய் கிடச்சிருக்கு. ஒரு நம்ம கேரட்டோட அப்கிரேடும் கிடச்சிது. பிக் செஸ்ட் கைஸ். ஐயோ சரி 300 ரூபாய் அதுக்கு பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிக் செஸ்ட் தான் கேரட் இருக்குது. நான் வீடியோலாம் பார்த்துருக்கேன். ஏய் பொடி ஸ்னைப்பர் கேரட். ஆனால் என்னுடைய எய்மையுமே இல்லை. அந்த ரோபாட்டையும் அந்த குண்டுனையும் எடுக்கணும். இதாப்பா இருக்கிறானுங்க. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். இந்த கேரக்டர்லாம் எனக்கு வாங்க. அப்புறமா நான் அடுத்த பாட்டில் உங்களுக்கு இந்த எல்லாம் எடுத்துக்கான். இப்போதைக்கு நம்ம இந்த கேரக்டர் வச்சு வரணும். லாஸ்ட் மச்சு இதோடு நம்ம வச்சிடுவோம். வீடியோ முடிச்சிடுவோம் கைஸ். டே 2 பேருமே ஃப்ளேம் த்ரோவர் பவர்னு நினைக்கிறேன். அது எனக்கு தான். டே ஏன்டா டே போங்கடா. டே என்னடா கேம் உருவாக்கி வச்சு நீ 4 புல்லட் அங்கே இருக்குது. 120 புல்லட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக கரெக்ட். அதில் ஒரு மைனஸ் போச்சுன்னா 30 போச்சுன்னா 90. போங்கடா. மெடிக்கெட்டு தோணும். அப்பா உள்ளே இப்போ போகணுமா? அப்புறமா வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. என்ன போடு. சரி கைஸ் கொஞ்சம் பேசல. புக்கில் வச்சு திடீர்னு என்ன பார்த்தோங்க. வீடியோ பண்ண வந்து தானே ஆகணும். அப்போ பார்த்துக்கலாம் கைஸ். போடு எனிமையை போட எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொரு எனிமி போடு. வாடா இன்னொரு எனிமி வர ஃபஸ்ட் ஸ்டெப். போடு. எழுத்து அப்போ எழுத்து குறையும் நம்மளுக்கு. அவனுக்கு தான் குறைஞ்சிச்சு நம்மளுக்குன்னு வச்சுட்டேன். என்னோட தொப்பி போட்ட தலையை வரான். இருங்க அவனை போட்டு போடு. ஐயோ சோனு. குண்டா வாங்க. எழுத்துல வாங்க. அப்போடா புக் வச்சாச்சு கைஸ். ஸோ கைஸ் அப்புறமா வீடியோ பாருங்கள். மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நம்ம லெவலுக்கு போல நல்லா இருக்கும். மறுபடியும் கேரக்டர் கேரக்டர் டெஸ்ட்டு அது பிக் டெஸ்ட் கைஸ். ரோபோட் நான் நினச்சிட்டு வாங்கிட்டேன். BN பாட் வாங்கியாச்சு கைஸ். கைஸ் இந்த 2 கேரக்டரும் நான் அடுத்த கேம் பிளேயில் காட்டுறேன். அதோட முன்னாடி வெளிப்படுவது பாய் ஃப்ரம் கேடிஜி. பாய்.